Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜே கே ஹரிகண்ணன். நான் 3ஆம் வருட மருத்துவ மாணவன். இன்று நம் தலைப்பு என்னவென்றால் தெரபெட்டிக் யூசஸ் ஆஃப் ஸ்டெராய்டு. ஸ்டெராய்டை பயன்படுத்தி நம் தினசரி மருத்துவங்களை நாம் என்னென்ன கையாள போகிறோம் என்பதை இன்று நாம் காண்போம். ஸ்டெராய்டுகள் அல்லது ஊக்க மருந்து, ஹார்மோன் அல்லது இயக்குநீர் என்பது மிகுந்த உயிரியல் செயல்பாடு கொண்ட ஒரு வேதப்பொருள். ஹார்மோன்கள் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துகின்றன. ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்புகள் அல்லது நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்றன. இயற்கை ஹார்மோன்கள் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் அவற்றின் செயற்கை ஒப்புமைகளை சிகிச்சை ரீதியாக மிகவும் பொருத்தமாக இருக்கலாம். ஹார்மோன் ஸ்டெராய்டு எடுத்துக்காட்டாக அனபாலிக் ஸ்டெராய்டும் உள்ளது, கார்டிகோ ஸ்டெராய்டும் உள்ளது. அனபாலிக் ஸ்டெராய்டை நம்மளது சிந்தட்டிக் ஸ்டெராய்டும் என சொல்லலாம். அனபாலிக் ஸ்டெராய்டு அதை நம்மளது நம்ம உடல் இயற்கையாக சுரக்கும் டெஸ்டோஸ்டிரானுக்கு எதிர்மறையாக ஆர்டிபிஷியல் டெஸ்டோஸ்டிரான் கொடுப்பதே அனபாலிக் ஸ்டெராய்டு. ஸ்டெராய்டின் வகைகள். ஸ்டெராய்டு 2 வகைகள் உள்ளன, அனபாலிக் மற்றும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள். அனபாலிக் ஸ்டெராய்டுகள் இவை அதிக அனபாலிக் மற்றும் குறைந்த ஆண்ட்ரோஜனிக் செயல்பாடுகளை கொண்ட செயற்கை ஆண்ட்ரோஜனிக்கள் ஆகும். உதாரணங்கள் நான்ட்ரோலான், ஆக்சிமெத்தலான், ஸ்டானசோலான், டெக்ஸாமெத்தான் மற்றும் மெத்தோடயோனின். கார்டிகோ ஸ்டெராய்டுகள் அட்ரினல் கார்டெக்ஸ் ஸ்டெராய்டு ஹார்மோன்களால் சுரக்கப்படும். எடுத்துக்காட்டுகள் பிரெட்னிசோலான், மெத்தில் பிரெட்னிசோலான், டெக்ஸாமெத்தசோன். அனபாலிக் மற்றும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள் இடையுள்ள வேறுபாடுகளை இப்ப நம்ம காண்போம். அனபாலிக் ஸ்டெராய்டுகள் சிம்பத்தட்டிக் நரம்பியல் சிஸ்டமால் இயக்கப்படுகின்றன. எங்கேனும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலங்களால் இயக்கப்படுகின்றன. அனபாலிக் ஸ்டெராய்டுகளின் வேறுபாடுகளை நாம் காண்போம். இவை தசை வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும் டெஸ்டோஸ்டிரானின் செயற்கை வழித்துணைகள் ஆகும். இவை வீக்கத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு மறுமொழிகளை அடக்குது. அனபாலிக் ஸ்டெராய்டுகள் தசைகளை உருவாக்க பயன்படுகிறது. எனினும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள் அலர்ஜி நிலைமைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. அனபாலிக் ஸ்டெராய்டுகள் அதிகமான இருந்தால் கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனநிலை மாற்றங்கள் போன்ற அபாயங்கள் ஏற்படலாம். ஏதேனும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள் தொற்று நோய்கள் அதிகரித்த ஆபத்து உள்ளன. அனபாலிக் எடுத்துக்காட்டு என்றால் டெஸ்டோஸ்டிரான் பிரதிகளிக்கிறோம். கார்டிகோ ஸ்டெராய்டுகள் கார்டிசோலை பிரதிகளிக்கிறது. ஏனும் ஒரு சின்ன இது எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் என்றது இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னா அனபாலிக் அப்படின்னாலே டெஸ்டோஸ்டிரான் பேசிக்கா நம்ம டெஸ்டோஸ்டிரான்ங்கிற ஒரு சுரப்பியை வைத்துதான் அனபாலிக் ஸ்டெராய்டுங்கிறத நம்ம இது பண்றோம். எதுவும் கார்டிகோ ஸ்டெராய்டுகள் கார்டிசோல் லெவல் அப்படின்னு ஒரு உடம்புல ஒரு லெவல்ஸ் இருக்கு, அந்த ஹார்மோன்களை பிரதிபலிக்கிறது. இப்பொழுது அனபாலிக் ஸ்டெராய்டுகளுக்கு எடுத்துக்காட்டாக டெஸ்டோஸ்டிரான் சைப்போனேட், இதன் வழிபாட்டு முறைகளை இப்ப நம்ம காண்போம். டெஸ்டோஸ்டிரான் இது ஐஎம் ஊசிக்கு பிறகு மெதுவாக வெளிப்படுகிறது. ஆண்ட்ரோஜெனிக் எதிர்ப்புகளை பிணைக்கிறது. புரத தொகுப்பை அதிகப்படுத்துகிறது. இப்ப நம்ம புரோட்டீன் சாப்பிட்றோம். புரதம் என்றால் புரோட்டீன். நம்ம உடலில் புரத அப்சார்ப்ஷன் அல்லது இதை அதிகப்படுத்தி தசை வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. லிபிடோ மற்றும் 2ஆம் நிலை பாலின பண்புகள் எதிர்மறை பண்புடன் மூலம் LH அல்லது FHH அடக்குகிறது. சிகிச்சை பயன்பாடுகள். டெஸ்டோஸ்டிரான் மாற்று சிகிச்சை. இந்த டெஸ்டோஸ்டிரான் மாற்று சிகிச்சை அல்லது டிஆர்டியை நம் 60 வயது மேற்பட்ட முதியோர்களுக்கு அல்லது பாடி பில்டர்ஸ் யாரெல்லாம் அனபாலிக் ஸ்டெராய்டுகள் எடுக்கிறார்களோ, இயற்கையாக நம் உடலில் சுரக்கப்படும் டெஸ்டோஸ்டிரான் எங்க நம்ம சிந்தட்டிக்கா வெளியிருந்து கொடுக்கறதால ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் நம்மளுக்கு வெளியிருந்து வருது. அப்படிங்கிற பட்சத்துல உடம்பு என்ன செய்யும் என்றால் டெஸ்டோஸ்டிரான் சுரக்கப்படுங்கன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வெளியிருந்து வரதால இது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணணும், அது உள்ள இருக்கிற டெஸ்டோஸ்டிரான் குறைச்சிக்கிட்டே வரும். அப்போ ஒன்ஸ் நம்ம டெஸ்டோஸ்டிரான் அனபாலிக் ஸ்டெராய்டை ஸ்டாப் பண்றப்போ நம்மளுக்கு டெஸ்டோஸ்டிரான் உடம்பில் திரும்ப சுரக்க வேண்டும் என்றால் இந்த டிஆர்டி டெஸ்டோஸ்டிரான் மாற்று சிகிச்சை நம் கையாள வேண்டும். சில மார்பக புற்றுநோய்களுக்கான நோய் தடுப்பு சிகிச்சை இது அரிதானது. ஏனென்றால் மார்பக புற்றுநோய்கள் ஈஸ்ட்ரோஜன் எனப்படும் ஒரு சுரப்பி அதிகமாக நம்ம உடம்பில் சுரக்கப்படுவதால் ஏற்படுகின்றன. அது ஏன் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கப்படுகிறது? அது கைனோகாமாஸ்டியா எனும் சொல்லலாம். ஏனென்றால்
டெஸ்டோஸ்டிரான் நம் உடலில் அதிகரிக்கும் போது சிந்தட்டிக் டெஸ்டோஸ்டிரான் அனபாலிக் ஸ்டெராய்டு ஃபார் எடுத்துக்காட்டாக டெஸ்டோஸ்டிரான் சைட்டோனின் அது அதிகமாக அது வந்து என்னவாக கன்வெர்ட் ஆகும் மாறும் என்றால் டெஸ்டோஸ்டிரான் வந்து ஈஸ்ட்ரோஜனாக மாறும். அப்பொழுது மாறுபடும் பொழுது அதிக ஈஸ்ட்ரோஜன் கொண்ட நம்மளது உடல் கைனகோமாஸ்டியா அப்படிங்கிற ஒரு இதை நம்மளுக்கு இது பண்ணும். எதிர்மறை மருந்து எதிர்வினை முகப்பரு, எண்ணெய் பசை சருமம், கைனகோமாஸ்டியா. ஆக்சிமெத்தலான் இதன் செயல்பாட்டின் வழிமுறைகள் செயற்கை அனபாலிக் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டெராய்டு ஆண்ட்ரோஜெனிக் ஏற்பிகளை பிணைக்கிறது. புரத தொகுப்பு மற்றும் எதிரொலிப்பினை உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. குறிப்பிடத்தக்க அனபாலிக் மற்றும் ஹெப்படோபாய்டிக் விளைவுகள். சிகிச்சை பயன்பாடுகள் இதன் சிகிச்சை பயன்பாடுகள் ஏபிளாஸ்டிக் அனிமியா, பெரிடாகிரிபல் அனிமியாக்கள், எடுத்துக்காட்டாக மைலோ ஃபைப்ரோசிஸ், வீணாக்கும் நோய்க்குறிகள், அரிதான மற்றும் பழைய பயன்பாடு. எதிர்மறை மருந்து எதிர்வினை ஆக்சிமெத்தலானின் எதிர்மறை மருந்து எதிர்வினை இதனை இது ஹெப்படோடாக்சிசிட்டி அல்லது கோலிஸ்டாசிஸ், மஞ்சள் காமாலை, கல்லீரல் கட்டிகள், தீவிர திரவம் தேக்கம் அல்லது வீக்கம். கார்டிகோஸ்டெராய்டுகள் ஹைட்ரோகார்டிசோன் செயல்பாட்டின் வழிமுறைகள் உயிரணுக்களுக்குள் குளுக்கோகார்டிகாய்டு ஏற்புகளை பிணைக்கிறது. மரபணு செயல்பாடுகளை மாற்றுகிறது. அலர்ச்சி மைதானத்தை குறைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. மெல்லோகார்டிகாய்டு சோடியம் அல்லது நீர் தக்க வைப்பு செயல்பாடுகளை கொண்டுள்ளது. சிகிச்சை பயன்பாடுகள் அட்ரினல் பற்றாக்குறை, அடிசன் நோய், கடுமையான அட்ரினல் நெருக்கடி, அலர்ச்சி எதிர்ப்பு அல்லது நோய் தடுப்பு சிகிச்சை, ஆஸ்துமா, ஒவ்வாமை. எதிர்மறை மருந்து எதிர்வினை குஷிங்காய்டு அம்சங்கள் எடை அதிகரிப்பு, ஹைப்பர் கிளைசீமியா, நீரிழிவு நோய். பிரெட்னிசோலான் செயல்பாட்டின் வழிமுறைகள் குளுக்கோகார்டிகாய்டு எதிர்ப்புகளை பிணைக்கிறது. மரபணு படியெடுத்த ஒழுங்கமைப்படுத்துகிறது. சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் நோய் தடுப்பு விளைவுகள். குறைந்தபட்ச மெல்லோகார்டிகாய்டு செயல்பாடுகள். இதன் சிகிச்சை பயன்பாடு என்னவென்றால் அலர்ஜி மற்றும் தன்னுடல் தாக்க கோளாறுகள், RA, SLA, IBD. ஒவ்வாமை நிலைமைகள், ஆஸ்துமா. இதன் எதிர்மறை மருந்து எதிர்வினை குஷிங்காய்டு அம்சங்கள், எடை அதிகரிப்பு, ஹைப்பர் கிளைசீமியா, நீரிழிவு நோய். நன்றி.